கேள்வி 37 தேவாலயத்திலே பவுலை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினவர்கள் யார்? யூதர்கள். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 38 பவுல் எதை பெற்று சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வந்தார்? தேவ அனுக்கிரகம் பெற்று. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 39 கிறிஸ்து பாடுபட வேண்டுமென்று முன்னமே சொன்னவர்கள் யார்? தீர்க்கதரிசிகளும் மோசேயும். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 40 சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் இயேசு எதை வெளிப்படுத்துகிறவர் என்று பவுல் கூறினார்? ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்று. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 41 இயேசு டேஸில் முதல்வர் ஆனார்? மரித்தோர் உயிர்த்தெழுதலில். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 42 நீ பிதற்றுகிறாய், யார் யாரிடம் கூறியது? பெஸ்து பவுலிடம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 43 பவுல் டேஸ் சொல்லுகையில் பெஸ்து டேஸ் சத்தமாய் பவுலே நீ பிதற்றுகிறாய் என்று கூறினான்? பவுல் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 44 எது பவுலுக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்று பெஸ்து கூறினான்? அதிக கல்வி. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 45 எப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் பேசுவதாக பவுல் பெஸ்துவிடம் கூறினான்? சத்தியமும் சொஸ்த புத்தியுமுள்ள வார்த்தைகளை பேசுவதாக. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 46 நான் பைத்தியக்காரன் அல்ல, யார் யாரிடம் கூறியது? பவுல் பெஸ்துவிடம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 47 யாருக்கு முன்பாக தான் தைரியமாய் பேசுவதாக பவுல் கூறினார்? அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 48 இவைகளில் ஒன்று